வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 427.4 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 426 சப்போர்ட்டாக வச்சு காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஒரு சின்ன ரிஸ்க் தான் எடுத்திருந்தோம். ஏன்னா காப்பர் மார்க்கெட் ஓரளவு 426 அப்படின்ற முக்கியமான இடத்துல கன்சாலிடேட் பண்ணுற காரணத்தினால ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சப்போர்ட்டிவாக இருந்தது. 426 அடிக்கடி சப்போர்ட் எடுத்து மேலே போகிற முயற்சியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இறுதியாக அதில் நிற்க முடியாமல் ஒரு பிரேக் டவுன் கொடுத்து 426 கீழே வர முயற்சி செஞ்சுருக்கு. இறுதியாக அதுவும் பலன் கொடுக்காம 427.35 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் காப்பர் மார்க்கெட்டில் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் முன்னாடி நாள் ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகம். ஓரளவு புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. லோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலான லோ தான். லோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஓரளவு ஓப்பனிங் பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கொஞ்சம் அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் ஓரளவு பையிங்க்கு சாதகமான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப 428 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம மறுபடியும் போன வாரம் வெள்ளிக்கிழமை என்ன திட்டம் தீட்டினமோ அதையே திருப்பி ஃபாலோ பண்ண போகிறோம். ஓரளவு ரிஸ்க்கான விஷயந்தான். ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த ரிஸ்க்கை எடுத்து தான் ஆகணும். 426 அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட். அதனால் இந்த சப்போர்ட் சாதகமாக இருந்தது அப்படின்னா ஓரளவு நம்ம இந்த ட்ரெண்டுக்கு முன்னாடியே என்ட்ராகிற வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம். அப்படி இல்லை 426க்கு மேலே தொடர்ந்து இன்றைக்கும் மார்க்கெட் போகலை அப்படின்னா ஏதாவது ப்ரைஸ் க்ளோசிங் 426 கீழே கிடைச்சதுன்னா மார்க்கெட் மறுபடியும் காப்பர் அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த டார்கெட்ஸும் 432 எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்ருக்கிற வியூவராக இருந்தீங்கன்னா குட்வில் கமோடிட்டிஸில் சீக்கிரமாக ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா சீக்கிரமாக இந்த வீடியோ அனாலிசிஸ்லாம் குட்வில் கிளைண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால் சீக்கிரமாக ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ அனாலிசிஸை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.